இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 27 அதிகாரம் 17 இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதருடைய முகத்தை கருக்கிடுகிறான் என்று ஒரு வசனத்தை இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு புரியாதது போல் தோன்றினால் அதை இங்கிலீஷ் பைபிளில் அதனுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, as iron sharpens iron, so one person sharpens another என்று சொல்லி அங்கே ஒரு இரும்பை எப்படி ஷார்பன் பண்ணுகிறதோ, கூர்மையாக்குகிறதோ, ஒரு இரும்பை கூர்மையாக்குகிறதற்கு எப்படி இரும்பை பயன்படுத்துகிறார்களோ, அதே போல் ஒரு மனிதனை கூர்மையாக்கி விடுவதற்கு, வேதத்தின் அடிப்படையில் அவனை ஒரு பரிசுத்தமாய் மாற்றி விடுகிறதற்கு ஆண்டவர் இன்னொரு மனிதனைத்தான் பயன்படுத்துகிறார், அவனைத்தான் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை இங்கே ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே சிநேகிதர்கள், குடும்பத்தார், மற்றவர்கள் மத்தியிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர்களால் நமக்கு நிறைவேற்றப்பட முடியாமல் போகும் பொழுது நாம் அநேக நேரங்களிலே குழம்பிக் கொண்டு காணப்படுகிறோம். அந்த பாத்திரங்களை கொண்டு தான் ஆண்டவர் நம்மை உருவாக்க நினைக்கிறார் என்பதை அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுகிறதா இருக்கிறபடியினாலே நாம் அதை விட்டு நழுவி இன்னொரு காரியத்தை நாம் செய்கிறதற்கு பிரயத்தனப்படுகிறோம், அல்லது அவர்களை அவாய்ட் பண்ண நாம் நினைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். திருமண வாழ்விலே ஆரம்ப நாட்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும் பொழுது நாம் நினைத்த அளவிற்கு இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் காணப்படுகிறதே, நம்முடைய சுபாவங்கள் இப்படி இருக்கிறது, அவர்களுடைய சுபாவங்கள் இப்படி இருக்கிறது, ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் போகாதபடி எதிரெதிர் துருவங்களைப் போல காட்சியளிக்கிறதே என்று நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய பாதைக்கென்று சரியாக மாற்றும்படியாக தேவன் அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்விலே ஜீவ ரட்சணை செய்வதற்காக யோசேப்பை அவனை சின்ன வயதிலேயே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். தெளிவான தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். உன்னுடைய குடும்பத்திலேயே 13 பேர்களின் மத்தியிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்பது போல அவனிடத்தில் சொப்பனத்தின் மூலமாக பேசி மற்ற சகோதரர்கள் எல்லாரும் அவருடைய அரிக்கட்டுகளெல்லாம் உன்னுடைய அரிக்கட்டுகளை அது சூழ்ந்து விழுந்து கிடக்கும், தாழ விழுந்து கிடக்கும் என்பது போலவும், தகப்பனும் தாயும் சூரியனும் சந்திரனும் கூட உன்னை வணங்கி செல்லும் என்பது போலவும் அநேக தரிசனங்களை அவனுக்கு கொடுத்த போதில் கூட அவன் நினைத்து கொண்டான், சகோதரர்கள் எல்லாரும் இப்பொழுதே எனக்கு அவர்கள் தலைவணங்கி நிற்பார்கள் என்று சொல்லி அந்த சொப்பனத்தை குறித்து மிகவும் பெருமையுடையவனாக அந்த காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவனுக்கு வந்த ஒரு மகா பெரிய ஒரு கொடுமையை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னோடு கூட பிறந்த சகோதரர்கள் அவனை பகைத்தபடியினாலே, சொப்பனக்காரன் என்று அவனை பகைத்தபடியினாலே, அவனுடைய வளர்ச்சியை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்த போதிலும் அவனை பகைக்கிறவர்களாக மாறி அவனை கொலை செய்யவும் அவனை துணிந்து விட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் அவனை கொலை செய்ய துணிந்து விட்டு அடித்து அவனுடைய பலவர்ண அங்கேயே இரத்தத்தில் தோய்த்து அதை சின்னாபின்னமாக்கி அவனை குழியிலே தூக்கி போட்டு பின்பாக அவனை எடுத்து ஒரு மீதியானவர்களுடைய கைகளிலே அடிமையாக விற்று போட்டதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சொந்த சகோதரரால் அவன் கூர்மையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்களால் சொந்த சகோதரர்களுக்கு மேலாக கர்த்தர் தன்னுடைய தலையை உயர்த்தியிருந்த போதிலும் அவன் ஜீவரட்சணை செய்யும்படியாக இந்த உலகத்திற்கு ஒரு ஜீவரட்சணை செய்கிறவனாக, அல்லது எகிப்து தேசத்துக்கும் ஜீவரட்சணை செய்கிறவனாக, தன்னுடைய சகோதர குடும்பங்களுக்கும் ஜீவரட்சணை செய்யும்படியாக மாறுகிறதற்கு முன்பாக அங்கே தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் அங்கே அடித்து நொறுக்கப்படுகிறதையும் விற்கப்படுகிறதையும் அங்கே அன்பு தாழ்ச்சி ஏற்பட்டதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவன் போத்திபாரின் வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுகிறான் எகிப்திலே. அங்கே பிரதானியினுடைய வீட்டிலே வைக்கப்பட்ட அங்கேயும் அவனுக்கென்று ஒரு பாத்திரம் அவனை கூர்மையாக்கும்படியாக போத்திபாரின் மனைவி இவன் அங்கே உயர்த்தப்பட்டிருந்த போதிலும், கர்த்தர் இவனோடு கூட இருந்த போதிலும் அவன் மேல் கண் போட்டு அவனை பாவத்திற்கு விழ வைக்கும்படியாக ஒரு காரியத்தை நடப்பித்த பொழுது
அவன் அங்கே இருந்து தப்பி ஓடி தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு அங்கே அவன் ஓடின பின்பு அவனுக்கு கிடைத்த பரிசு அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய விற்கப்பட்ட இடத்திலே ஒரு வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று நம்பி இருந்த அந்த நேரத்தில் தனக்கு வாழ்வளித்த அந்த குடும்பத்தின் மூலமாக அவனுக்கு அங்கே ஒரு காரியம், ஒரு துரோகம் நடத்தப்படுகிறது. அது நிமித்தமாக அவன் பழிவாங்கப்பட்டவனாக சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டவனாக இருக்கிறான். இப்பொழுது அங்கே சிறைச்சாலையிலே ஒரு 2 பேர் அங்கே அரண்மனையிலிருந்து குற்றத்திற்காக தண்டிக்கப்படும்படியாக இவனோடு கூட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவனோடு கூட இருந்தபடியினால் சிறைச்சாலையினுடைய அத்தனை பொறுப்பையும் இவன் பெற்று கொண்டிருந்த போதிலும் அவர்களுக்கு அவர்களுடைய சொப்பனத்தினால் அவர்கள் கலங்கி இருக்கும்பொழுது அவர்களுக்கு தெளிவான சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி அது அப்படியே நடந்து அவர்கள் நிறைவேற்றின பின்பும் அவன் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்த காரியம் அங்கே அவர்கள் மறந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என்னை எப்படியாவது நினைத்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட சொப்பனங்கள் நடக்கும் என்பதையும் அவர் சொன்ன போதிலும் கூட அவர்கள் மறந்து போனதை பார்க்கிறோம். 2.5 வருடங்கள் அவர்கள் மறந்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலே குடும்பத்தினால் பகைக்கப்படுகிறான். குடும்பத்தில் உள்ள அண்ணன்மார்கள் அவனை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். போத்திபாரின் வீட்டிலே போத்திபாரின் மனைவி அங்கே அவனை பாவத்திற்கு இழுத்த பொழுது அங்கிருந்து ஓடி வந்து அவன் கர்த்தருக்குள்ளாக ஒரு பரிசுத்தவானாக உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது உதவி செய்தாலும் கூட பிரதிபலனாக உதவி கிடைக்காத ஒரு ஏமாற்றமான ஒரு நிலைமையை, உலகம் மறந்து போன ஒரு நிலைமையை, நம்மோடு கூட நாம் உதவி செய்தும் நமக்கு பதிலாக ஒரு சின்ன உதவி கூட கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போகிற ஒரு நிலைமையை அங்கே யோசேப்பு கடந்து செல்கிறதை பார்க்கும். அதற்கு பின்பாக 2.5 வருடங்கள் கழித்துத்தான் பார்வோனுக்கே சொப்பனம் வந்தபொழுதுதான் அங்கே அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்படியாக யோசேப்பு அழைக்கப்பட்ட பொழுது அவன் அங்கே பார்வோனுக்கும் தகப்பனாக எகிப்தின் தேசத்திலே அவன் உயர்த்தப்பட்ட பொழுதுதான் அவனுடைய சகோதரர்கள் அவனை வந்து பார்க்க வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்காக உங்களுக்கென்று நான் வாழ்வு கொடுக்கும்படியாக முன்னமே தேவன் என்னை அனுப்பினார். இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக அம்புகள் என் வாழ்விலே எய்யப்பட்டது. என்னை கூர்மையான ஆயுதமாக உருவாக்குகிறதற்கு ஆண்டவர் அநேக பல பாத்திரங்களை என்னுடைய வாழ்விலே பயன்படுத்தினபடியினால் நான் இப்பொழுது உருவாக்கப்பட்டவனாக நான் நிற்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி அவர் என்னென்ன காரியத்திற்காக என்னை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த காரியத்திற்கென்று என்னை நான் உருவாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவ சித்தத்தை செய்கிறவனாக நிற்கிறேன். உங்களை அழிக்கிறவனாக இல்லை, உங்களை பகைக்கிறவனாக இல்லை, உங்களுக்கு பழி செய்கிறவனாக அல்ல, உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக நான் உயர்ந்திருக்கிறேன் என்பதை அங்கே யோசேப்பு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே மனுக்குலத்திற்கென்று தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் வந்தபொழுது அவருக்கென்று கிடைத்த பரிசுகள் எல்லாம் அநேக துரோகங்கள், அநேக கூட இருந்த 12 பேரில் ஒருவனே அவரை காட்டி கொடுக்கிற அளவிற்கு துணிந்துவிட்ட காரியங்கள், இவைகளை எல்லாவற்றையும் கடந்து சென்ற என் இயேசு, அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே தாங்கி கொண்ட என் இயேசு அநேகம் பிள்ளைகளை மகிமையில் சேர்க்கும்படியாக அவர் ரட்சிப்பின் அதிபதியாகிய என் இயேசுவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அதற்கு ஏற்றதாக இருந்தது. மனிதர்களால் உபத்திரவங்களின் வழியாக பூரணப்படுத்துகிறதற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் நிறைவான ஒரு வளர்ச்சியை அவர் அடைந்து பூரண புருஷராக தன்னை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை என் வேதம் சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் அநேகர் நம்முடைய விருப்பத்தின்படி செய்யாமல் நமக்கு விரும்பாத காரியத்தை செய்யலாம், நம்முடைய சிநேகிதர்கள் செய்யலாம், நாம் வைக்கப்பட்ட சமுதாயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். நமக்கு தோன்ற வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என்னை இரும்பை கூர்மையாக்குகிறதற்கு இரும்பை பயன்படுத்துகிறது போல என்னை அவருடைய பாத்திரமாக கூர்மையான பாத்திரமாக பயன்படுத்துகிறதற்கு, இல்லை கூர்மையான அம்பாக என்னை மாற்றுகிறதற்கு மனுஷனையே எனக்கு பயன்படுத்துகிறார் என்கிற ஒரு நோக்கம் வந்துவிடும் என்று சொன்னால்
சொன்னால் நாமும் கிறிஸ்துவினுடைய வளர்ச்சியின் அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க ஒரு பூரண புருஷராக மாறிவிடுவோம். இதற்கு தான் சபையில் தீர்க்கதரிசிகள், இதற்கு தான் சபையில் போதகர்கள், இதற்கு தான் சபையில் மெய்ப்பர்கள், இதற்கு தான் சபையில் அப்போஸ்தலர்கள், இதற்கு தான் சபையில் சுவிசேஷகர்கள் என்று சொல்லி பவுல் கீழே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நாம் வளருகிறதற்கு ஆண்டவர் அநேக பாத்திரங்களைத்தான், மனிதர்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார். விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே.